பொன்முடி கேரளாவின் தங்க கிரீடம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தென்னிந்தியாவின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொன்முடி என்ற அற்புதமான மலைவாசஸ்தலத்திற்கு ஒரு இனிய பயணம் செல்லப் போகிறோம். பொன்முடி என்ற பெயருக்கே ஒரு தனி சிறப்பு உண்டு. மலையாளத்தில் பொன் என்றால் தங்கம், முடி என்றால் சிகரம் அல்லது கிரீடம், அதாவது தங்க கிரீடம் என்பதே இதன் பொருள். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த இடம் பசுமை போர்த்திய மலைகள், மேகமூட்டங்கள் மற்றும் குளிர்ச்சியான காலநிலையால் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பொன்முடி நகர வாழ்க்கையின் சத்தத்திலிருந்து விலகி அமைதியை தேடும் அனைவருக்கும் சொர்க்கமாக விளங்குகிறது. இங்கு செல்லும் சாலையில் 22 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. ஒவ்வொரு வளைவையும் கடக்கும்போது புதிய காட்சிகள் நம்மை வரவேற்கின்றன. பசுமையான பள்ளத்தாக்குகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் மெல்ல மிதக்கும் மேகங்கள் பயணத்தையே ஒரு அனுபவமாக மாற்றுகின்றன. பொன்முடியின் மிகப்பெரிய சிறப்பு அதன் இயற்கை அழகுதான். காலை நேரத்தில் மலை உச்சிகளை போர்த்தி கொள்ளும் வெண்மேகங்கள், பசுமை நிறைந்த புல்வெளிகள், காற்றில் அசையும் மரங்கள், தொலைவில் கேட்கும் பறவைகளின் குரல்கள், இவை அனைத்தும் மனதை அமைதிப்படுத்துகின்றன. இங்கு நின்று பார்க்கும்போது இயற்கை ஓவியர் ஒருவர் தனது சிறந்த படைப்பை வரைந்து விட்டார் என்ற உணர்வு ஏற்படும். அதனால்தான் பலர் பொன்முடியை கேரளாவின் காஷ்மீர் என்றும் அழைக்கின்றனர். பொன்முடியின் சரிவுகளில் பறந்து விரிந்துள்ள தேயிலை தோட்டங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. பசுமையாக விரிந்த தேயிலை செடிகள் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றன. புகைப்பட ஆர்வலர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். காலை நேரத்தில் பனித்துளிகள் படர்ந்திருக்கும் தேயிலை தோட்டங்களை காண்பது மறக்க முடியாத அனுபவமாகும். பொன்முடி செல்லும் வழியில் அமைந்துள்ள கோல்டன் வேலி மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும். இங்கு ஓடும் கல்லாறு ஆறு, தெளிவான நீர், உருண்டையான கற்கள் மற்றும் அடர்ந்த மரங்கள் இயற்கை அழகை மேலும் அதிகரிக்கின்றன. குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதற்கு ஏற்ற அமைதியான சூழல் இங்கு காணப்படுகிறது. பொன்முடி பகுதியை சுற்றி பல சிறிய அருவிகளும் நீரோடைகளும் காணப்படுகின்றன. மழைக்காலங்களில் இவை மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. மலையிலிருந்து விழும் நீரின் ஓசை மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது. இயற்கையின் இசையை கேட்க விரும்புவோருக்கு இது சிறந்த இடமாகும். பொன்முடி மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக இருப்பதால் இங்கு அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழ்கின்றன. பலவிதமான பறவைகள், வண்ணத்து பூச்சிகள், அரிய உயிரினங்கள் மற்றும் செழிப்பான காடுகள் இப்பகுதியின் பெருமையாகும். சமீபத்திய பறவைகள் கணக்கெடுப்புகளிலும் பொன்முடி பகுதி உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொன்முடி இயற்கை ரசிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, சாகச விரும்பிகளுக்கும் மிகவும் பிடித்த இடமாகும். மலையேற்றம், நடைபயணம், டேரக்கிங் மற்றும் இயற்கை ஆய்வு போன்ற செயல்பாடுகளுக்கு இது மிகவும் ஏற்றது. மலை உச்சியை அடைந்த பிறகு கிடைக்கும் காட்சிகள் அனைத்து சோர்வையும் மறக்கச் செய்கின்றன. பொன்முடி சுற்றுலாவால் கிடைக்கும் நன்மைகள்: 1. மன அழுத்தம் குறையும். நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி இயற்கையோடு சில மணி நேரங்கள் செலவிடும் போது மனம் அமைதியடைகிறது. 2. உடல் நலம் மேம்படும். குளிர்ச்சியான தூய காற்று சுவாசத்திற்கு நல்லது. நடைபயணம் மற்றும் மலையேற்றம் உடலுக்கு நல்ல உடற்பயிற்சியாக அமைகின்றன. 3. குடும்ப உறவுகள் வலுப்படும். குடும்பத்துடன் செலவிடும் நேரம் அதிகரித்து இனிய நினைவுகள் உருவாகின்றன. 4. இயற்கை பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை நேரடியாக உணர முடிகிறது. 5. படைப்பாற்றல் வளரும். எழுத்தாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஓவியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு புதிய சிந்தனைகள் கிடைக்கின்றன. பொன்முடி ஒரு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எனவே பிளாஸ்டிக் கழிவுகளை வீசாமல், இயற்கையை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது ஒவ்வொரு சுற்றுலா பயணியின் கடமையாகும். உள்ளூர் மக்களும் இயற்கை ஆர்வலர்களும் பொன்முடியின் அமைதியையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்.
பொன்முடி ஒரு சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எனவே பிளாஸ்டிக் கழிவுகளை வீசாமல் இயற்கையை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது ஒவ்வொரு சுற்றுலா பயணியின் கடமையாகும். உள்ளூர் மக்களும் இயற்கை ஆர்வலர்களும் பொன்முடியின் அமைதியையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நண்பர்களே, மேகங்கள் முத்தமிடும் மலைகள், பசுமை நிரம்பிய பள்ளத்தாக்குகள், குளிர்ந்த காற்று, அழகிய தேயிலை தோட்டங்கள், பறவைகளின் இனிய குரல்கள், சாகச அனுபவங்கள், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் காண விரும்பினால் உங்கள் அடுத்த சுற்றுலா பயணம் பொன்முடியாக இருக்கட்டும். ஒருமுறை பொன்முடிக்கு சென்றுவிட்டால் அதன் இயற்கை அழகும் அமைதியும் உங்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இயற்கையை நேசிப்போம், பொன்முடியை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.